ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பரதன் தன்னுடைய வேண்டுகோளை ராமர்கிட்ட சொல்கிறார். என் தாயாருக்கு தசரத மன்னர் கொடுத்த வார்த்தையின்படி அவன் நடந்துட்டார். ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிடுத்து. இப்போ நானே தான் அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. பெரும் வெள்ளத்தினால உடஞ்சி போயிட்ட அணை போல் மன்னர் இல்லாமல் தவிக்கிற தேசத்தை உங்களால் தான் சரியான நிலைக்கு கொண்டு வர முடியும். குதிரையோடு கழுத்தை ஒப்பிட முடியாது. கருடனோடு ஒரு சாதாரண பறவை ஒப்பிட முடியாது. அதுபோல் உங்களோட என்ன ஒப்பிட முடியாது. பிறரால் காப்பாற்றப்படுறவனுக்கு துன்பம் இல்லை. பிறரை காப்பாற்றுற பொறுப்பை ஏற்றுக்கிறவனுக்கு இன்பம் இல்லை. நானும் மற்றவாளும் உங்களால் காப்பாற்றப்படத்தக்கவா. ஒரு மரத்தை வளர்க்குற மனுஷன் அது பழங்களை தராத போது ஏமாற்றம் அடைகிறான். உங்களுடைய முடிவு அப்படி அமைஞ்சிடக்கூடாது. திசையெல்லாம் ஒளி கொடுக்குற சூரியனை போல் சிம்மாசனத்தில் அமர்ந்துண்டு உங்களை நம்பி இருக்கிற எங்களை எல்லாம் காப்பாற்றுங்க. இப்படியெல்லாம் மேன்மை பொருந்தின வார்த்தைகளை பரதன் பேசுகிறார். இங்கே சுற்றி இருக்கவாள்லாம் அதுதான் நன்மை பாய்க்கக்கூடியதுன்னு எடுத்து சொல்கிறார் ராமர்கிட்ட. அப்போ ராமர் பரதனுக்கு பதில் சொல்கிறார். தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்க நடக்கிறதுன்றது ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. மனுஷன் சுதந்திரம் இல்லாதவன். முற்பிறவியில் வினைப்பயன் அவனுக்கு அங்கும் இங்கும் இழுக்கிறது. சேகரித்து வைக்கப்பட்டவை எல்லா அழிவையே முடிவாக கொண்டது. எல்லா உயர்வுகளுக்கும் தாழ்வுகளையே முடிவாக கொண்டிருக்கு. சேர்க்கைகள் எல்லாம் பிரிவை முடிவாக கொண்டிருக்கு. மனுஷனோட உயிரோ மரணத்தை முடிவாக கொண்டிருக்கு. உறுதியான தூண்களை உடையதாக கட்டப்பட்ட வீடு காலப்போக்கில் பலவீனமடைந்துடுறது இல்லையா? அது இடிஞ்சும் விழுந்துடுறது. வலிமை பொருந்தின ஒரு மனுஷனும் காலப்போக்கில் வயோதிகம் மரணம் இதை அடைஞ்சிடுறான். அழிஞ்சும் போயிடுறான். கழிஞ்சு போன இரவு மீண்டும் வரதே இல்லை. சமுத்திரத்தில் கலந்துடுற நதி நீர் மீண்டும் திரும்புறதே கிடையாது. இரவும் பகலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிற மனுஷன் ஆயுளை மீண்டும் திருப்பி தரதே கிடையாது. மனுஷனுடைய ஆயுள் குறைஞ்சிட்டே தான் போகிறது. இந்த விதிக்கு உட்பட்ட மனுஷன் நற்கதி அடைய முடியுன்ற வழியை பற்றி சிந்திக்காமல் உயிரோடு இருக்கும்போது மற்றவாளை பற்றியோ இல்லை மேலுலகம் போயிட்ட பிறகு பிறரை பற்றியோ சிந்தனையில் ஆளுறது ஒரு விந்தையான விஷயந்தான். யமன் எப்பயுமே உன் கூடவே நடந்துட்டு வரான். நீ போகிற வழி நீண்ட வழியாக இருந்தாலும் அவன் உன்னுடைய திரும்புகிறான், உன்னுடைய போகிறான். தன்னுடைய உடலில் சுருக்கம் விழுறதையும் தன்னுடைய தலைமுடி நரைக்கிறதையும் கூட தடுக்க முடியாதவன் தான் மனுஷன். ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் தன்னுடைய ஆயுசு குறைஞ்சிட்டே போகிறதுன்றத உணராதவன் மனுஷன். மகிழ்ச்சியில் திளைச்சுட்டு இருக்கான் அப்படிப்பட்டவன். பருவங்கள் மாறி மாறி வரும்போது தன்னுடைய ஆயுசு குறைஞ்சிட்டே போகிறதுன்றத உணராத மனுஷன் அந்த பருவ மாறுதல்களில் உற்சாகம் அடைகிறான். கடல் மிதக்கிற 2 கட்டைகளில் ஒரு நேரத்தில் ஒன்று சேர்றது, சில நேரம் அது பிரிஞ்சு போகிறது இல்லையா? அந்த மாதிரி தான் மனைவி, மக்கள், உறவினர்கள், செல்வம் எல்லாம் ஒரு மனுஷனோட சில காலம் ஒன்றா இருக்குது, சில காலம் கழித்து பிரிஞ்சிடுறது. பிரிவுன்றது மட்டும் இது நிச்சயமான ஒன்றா இருக்குது. ஒரு பிறவிகளை வினைப்பயனை விளக்கிடுற சக்தி ஜீவராசியில் யாருக்குமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி இருக்க இறந்தவனுக்காக வருந்ததில் எந்த பயனும் உண்டாக போகிறது கிடையாது. பாதை தெரியாமல் நிற்கிற ஒரு மனுஷன் வழியறிஞ்ச ஒரு கூட்டம் போர்ச்சே தானும் அவளோட சேர்ந்து பயணத்தை போய் சேர்றான். அதுபோல் தந்தை பாட்டன்ற தலைமுறையாக கடைப்பிடிக்க வந்த நிரந்தரமான தர்மத்தை ஒட்டி நடக்கிறவன் பாதை தவறவே மாட்டான். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது நற்கதி அடையிற வழியை மேற்கொள்கிறது மட்டும்தான் மனுஷனுடைய கடமைன்றது புரிய வரும். பரதா, நம்ம தந்தையான தசரத மன்னர் ரொம்ப புண்ணியங்களை செஞ்சு நல்ல கதி அடைஞ்சிருக்கார். அவர் தாங்கிட்ட பணி புரிஞ்சவாளை நன்னா காப்பாற்றிருக்கார். தன் தேசத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்கார். பெரும் தானங்களை செஞ்சுருக்கார். தர்ம விதிமுறைகளை மீறாமல் வாழ்ந்திருக்கார். அதனால் அவர் சொர்க்கத்தை அடைஞ்சாருன்றதுல சந்தேகமே இல்லை. அப்படி மேலுலகத்தில் நல்ல கதி அடைஞ்சு நல்லவாளால் பாராட்டப்படுற அவரை பற்றி நான் வருந்துறது கூடாது. மனுஷ சரீரத்தை விட்டு தெய்வ பதியவையா இப்போ அவர் அடைஞ்சிருக்கார். அதனால் நல்ல அறிவுடையவன், உன் போன்றவன் அவர் பொறுத்து துக்கம் அடையக்கூடாதுப்பா. மன துன்பன்றது அழுது புலம்புறதுன்றது அறிவுள்ளவன் என்னென்னைக்குமே விடத்தக்க ஒரு விஷயம்தான்னு சொல்கிறார் ராமர். தர்மநெறி தவறாதவனே, நீ மீண்டும் அயோத்திக்கு போகணும். அங்கே நீ தான் ஆட்சி செலுத்தணும். அதுதான் நம்ம தந்தையினுடைய கட்டளை. அது நான் இங்கே காட்டில் வாழணுன்றதும் அவரோட கட்டளைன்றதை நீ மறந்துடாத. அவர் கட்டளை உன்னாலேயும் சரி என்னாலேயும் சரி மீறத்தகாதது. மக்கள் நிரம்பி அயோத்தி உன்னுடைய ராஜ்யம். மிருகங்கள் கூடிய இந்த காடு என்னுடைய ராஜ்யம். நம்ம தந்தை நமக்களித்த இந்த பொறுப்புகளை தவறாமல் நடத்துறது தான் நம்மளுடைய கடமைங்கிறார். ராமனுடைய வார்த்தைகளுக்கு பரதனுடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.